வணக்கம் மக்களே, நீங்க வர கேட்கறது முக்கிய அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோட் 8 ஃபினாலே பிரேக் டவுன் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி புக் ஒன்ல இருக்க அதே ஃபினாலே தான். ஸோ நார்த் வந்து இப்போதைக்கு ஆப்வியஸா நம்ம 5 நேஷன் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவதார் எப்படி இந்த நார்த்தை காப்பாத்தினாரு அண்ட் மிக முக்கியமா அவர் வாட்டர் பெண்டிங் கத்துக்கிட்டாரா இல்லையா இதுதான் பார்க்க போறோம். அனிமேக்கும் லைவ் ஆக்ஷனுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க சொல்லி மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸ் இந்த பக்கம் நம்ம ஆங், கட்டாரா அண்ட் சாக்கா 3 பேருமே ஒரு 5 நேஷன் ஷிப்பை அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா அனிமேஷன் அப்படியே நடந்த ஒரு விஷயம் தான். இந்த 5 நேஷன் ஷிப் ஃபைட் வந்து ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். நம்ம ஆங் ஒன்லி ஏர் பெண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு, வாட்டர் பெண்டிங் கையில கூட தொட்டிருக்க மாட்டாரு. பட் டெக்னிக்கலா அனிமேஷன் நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த சமயத்துல நம்ம ஆங் கிட்டத்தட்ட மாஸ்டர் ஆஃப் வாட்டர் பெண்டிங்காவே மாறி இருப்பாருன்னு சொல்லலாம். நம்ம கட்டாரா செம்மையா வாட்டர் பெண்டிங் பண்ணுவாங்க. எப்படி கத்துக்கிட்டாங்க? சுத்தமா ஐடியா இல்லைங்க. பாக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம கட்டாராக்கு வாட்டர் பெண்டிங் சொல்லியே கொடுக்கல. பட் இந்த எபிசோட் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கட்டாராவை மாஸ்டர் கட்டாராங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு தான் சத்தியமா புரியல. ஐ மீன் ஃபீமேல்ஸை ஸ்ட்ராங்கா காமிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்ல. பட் அந்த ஃபீமேல் ஸ்ட்ராங்கா காமிக்கும் போது அதுக்கான ஒரு நியாயம் வேணாமாடா? கட்டாரா கிட்ட இருந்தது பேசிக் டெக்னிக் இருக்க அந்த ஸ்க்ரோல் மட்டும்தான், அல்லது பேசிக் டெக்னிக்கை கத்துக்க முடியுமே தவிர்த்து சண்டை செய்யற அளவுக்கு அவர்கிட்ட டெக்னிக் இல்ல. அந்த அளவுக்கு பேட்டில் நாலேஜும் கண்டிப்பா கட்டாராவுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்தா கத்துக்க முடியும். கட்டாரா யார்கிட்ட இருந்துமே கத்துக்காம நானே ஒரு மாஸ்டரா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூகோ கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க. உச்சக்கட்ட கிரிஞ்சா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கற மாதிரி தாங்க இருந்துச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன வயசுல கண்டிப்பா எல்லாருமே ஜாக்கி சான் படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சின்ன வயசுல அந்த படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஜாக்கி சான் மாதிரியே லைக் தாவறது குதிக்கிறது முக்கியமா கராத்தே பண்றதுலாம் புரியும். அதுக்காக ஜாக்கி சான் பார்த்து நான் கராத்தே கத்துக்கிட்டேன்டா, நான் ஒரு மாஸ்டர்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. நம்ம கராத்தே டைரக்டா யார்கிட்டயாவது போய் கத்துக்கிட்டு மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த டெக்னிக்கை புரிச்சுட்டாதான் அது நம்ம கத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி கட்டாரா எங்கேயுமே கத்துக்கலாங்க. அதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. புக்கோட டைட்டில் மட்டும் வாட்டர்னு வச்சிருக்காங்களே தவிர்த்து வாட்டர் பெண்டிங் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. இந்த இடத்துல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மொத்த ஷிப்பையுமே பத்தினா டேக் டவுன் பண்ணிடுவாங்க. இந்த ஃபைனல் இந்த 2 ஷாட் மட்டும் கம்ப்ளீட்டா சிஜிஐ. நம்ம கட்டாராவை சிஜிஐல தான் உருவாக்கி இருக்காங்க. அது ஒரு 3D மாடல். அது துண்டா தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஷிப்பை டேக் டவுன் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எட்டி பார்க்கும்போது ஒரு படையே வருது. ஆத்தி இவங்க எல்லாருமே கண்டிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியாது, வேற ஒரு பிளான் போட்டாகணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி இப்போதைக்கு அந்த ட்ரைப் லீடர் கிட்ட என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க அவர் வேற என்ன போருக்கு தயாராக வேண்டியதுதான், இன்னும் 2 மணி நேரத்தில் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள எல்லாருமே தயாராக்குங்க, சில இடங்களை எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரின்சஸ் யூவே நான் இந்த போருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போக அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெல் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஆனா நீ பத்திரமா இருக்கிறது தான் அந்த ஹெல்ப். காரணம் நான் இறந்துட்டா, அதாவது இப்போதைக்கு இந்த 5 நேஷன் கிங்டம்ல இருக்காங்க யாராவது ஒரு அபிஷியல் இறந்துட்டா அந்த பொசிஷனுக்கு நீ தான் வரணும், இந்த நார்தன் ட்ரைபை நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கு நீ சேஃபா இருக்கணும். சாக்கா இவ்வளவு சேஃபா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சாக்காவை இப்போதைக்கு யூவைக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி வச்சு அனுப்புறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு போர் கிக் ஆஃப் ஆகுது. நம்ம ஜூகோ செத்து இருக்க மாட்டாரு. ஸோ ஜாவோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு ஜூகோ ஜாவுக்கு முன்னாடியே நான் அவதார பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இந்த வாட்டர் ட்ரைபுக்குள்ள போறாரு. போறதுக்கு முன்னாடி ஐரோவை பார்த்து உங்க புள்ளைய நினைச்சா எனக்கு பொறாமை இருக்கு, உண்மையில ஒரு நல்ல அப்பா அவனுக்கு கிடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஜூகோட அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியவேங்க. ஓசாய் அவரோட அப்பா ஸ்தானத்துல நம்ம ஐரோ தான் ஜூகோக்கு பல இடங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன எமோஷனல் டச் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஐரோ ஜூகோ கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னுடைய இந்த ஃபயர் பிரத்தை நீ பிராக்டிஸ் பண்ணிக்க, கண்டிப்பா இந்த இடத்துல உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டாரா இந்த ஜூகோவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஃபயர் பிரத்தை யூஸ் பண்ணி தான் அந்த கட்டாராவோட அந்த வாட்டர் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூகோ அணைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கங்க இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டினியூட்டியா அழகாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூகோ அங்க இருந்து கிளம்பி இப்போதைக்கு நார்தன் ட்ரைபுக்குள்ள வராரு. அந்த பக்கம் ஐரோ ஜாவ் கிட்ட உங்களுக்கு என்னதாடா பிளான் இருக்கு, நீ மட்டும் தனியா ஷிப் எடுத்துட்டு வேற பக்கம் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜாவ் நம்ம ஒரே சைட்ல அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த பக்கம் நடக்கிற அட்டாக் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், உண்மையான அட்டாக் உண்மையா அந்த வாட்டர் பெண்டர்ஸை நான் டேக் டவுன் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளானை நம்ம இந்த ஷிப்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய வார் பலூனை காமிப்பாங்க. ஸோ வார் பலூன் ஆக்சுவலா இந்த சீசன் 2ல தான் இன்ட்ரோ கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ப்ரீவியஸா மெக்கானிஸ்ட் அந்த சாயிங்கிற கேரக்டர் ஒமர்ஷியல் நீங்க பார்த்திருப்பீங்க. அவரும் சாக்காவும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த வார் பலூனையும் உருவாக்கி இருப்பாங்க. அது புக் 2 அனிமேஷன்ல தான் வரும். அது கொண்டு போய் இப்போதைக்கு புக் 1 அதுவும் இந்த நார்தன் ட்ரைப் ஃபைட்லயே வந்து காமிச்சது சுத்தமா அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் ஜா வந்து இந்த அவதார பிடிக்கிறதுல நோக்கம் கிடையாது, இதோட பயங்கரமான ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு. இங்க பாத்தியா வாட்டர் ஸ்க்ரோல். அவதார் ரோகோ டெம்பிளுக்கு போகும்போது அங்க இருக்க சேஜ் தான் எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்க்ரோலை கொடுத்தாரு. இங்க இருக்க பத்தியா நார்தன் வாட்டர் ட்ரைப், இந்த அக்னாக்வெலான்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சேக்ரடான ஒரு போர்ஷன்ல இருக்கு. இங்கதான் முதல் முறை அந்த மூன் அண்ட் ஓஷன் ஸ்பிரிட் ரெண்டுமே மக்களுக்கு வாட்டர் பெண்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துச்சு. இங்கதான் முதல் வாட்டர் பெண்டர்ஸை உருவானாங்களா. அதனால இந்த இடத்த போட்டு பாதுகாக்கணும்னு சொல்லி ஐஸ் மூன் வருஷத்துல ஒரு முறை தோன்ற ஐஸ் மூன் அப்போ ஸ்பிரிட்ரல் அண்ட் நம்ம ரெல்முக்கு பத்தினா ஒரு கேப் உண்டாகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த மூன் அண்ட் ஓஷன் ஸ்பிரிட் அந்த ஒரு நாள் மட்டும் இந்த பூமியில அது முக்கியமா அக்னாக்வெலால மோர்டல்ஸா அப்பியர் ஆகும். அப்படி அப்பியர் ஆகும் போது அந்த ஸ்பிரிட்டை நம்ம போட்டு தள்ளிட்டோம், வாட்டர் பெண்டர்ஸுக்கு சக்தியே இருக்காது. ஏன்னா மூன் ஸ்பிரிட் கிட்ட இருந்து தான் இந்த வாட்டர் பெண்டர்ஸ் அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்ட தான் சொல்லுவாங்க. மூனே இல்லாதப்போ அவங்களால வாட்டர் பெண்டிங் பண்ண முடியாதுல்ல.
அந்த உலகத்தில் இருக்க எல்லா வாட்டர் மெண்டஸையும் நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கமாண்டர் ஜாவ் அங்கேருந்து கிளம்புவார். இதை பார்த்தோன்னா ஐரோ வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பிகாஸ் ஐரோ வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு கேரக்டர். ஸ்பிரிட்ஸ்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள் அவர்கிட்டே ஸ்பிரிட்டை கொல்ல போகிறோன்னு சொல்லும்போது அவருக்கு யோசிக்க தோறுமா முடிஞ்ச அளவுக்கு கமாண்டர் ஜாவ் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க தான் ட்ரை பண்ணாரு. இந்த இடத்துல கட்டாரா நம்ம பாக்கு கிட்ட போய் எங்களையும் சண்டை போட விடுங்க அப்படின்னு சொல்ல பாக்கு எங்களையுமா யாரை சேர்த்து சொல்கிறேன்னு சொல்லி எட்டி பார்த்தா அது வரைக்கும் அந்த நார்தன் ட்ரைபில் இருக்க எல்லா ஃபீமேல் வாட்டர் பெண்டர்ஸும் ஹீலிங் கற்றுட்டு இருந்திருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. சிங்கப்பெண்ணை மொமெண்ட் தான், பட் ஸ்டில் அவன் மேல், அதாவது ஒரு ஆம்பளையோட அந்த பெர்மிஷனுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கப்படுது. ஐ மீன் லிட்டரலாக இந்த மொத்த நார்தன் ட்ரைபுமே அட்டாக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போவும் அந்த பாக்கோட பெர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டில் அந்த இடத்துல ஆணாதிக்கம் இருக்கதானங்க செய்யுது. இந்த இடத்துல பாக்குக்கு அவங்க வாட்டர் பெண்டிங் பண்ணி 4-5 பேரை போட்டு பொழந்து கட்டி ஃபயர் பெண்டர்ஸை டேக் டவுன் பண்ணி புரிய வச்சிருக்கணும். வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைட்டிங்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாக்குக்கு அவங்க புரிய வச்சிருக்கணும். அதுதான் உண்மையிலே சிங்கப்பெண்ணை மொமெண்ட். அதை விட்டுட்டு ஸ்டில் பாக்கோட அந்த பெர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுலாம் என்ன மொமெண்ட், இவங்க என்ன மைண்ட்ல வச்சு என்ன மாதிரி ரைட்டிங் பண்ணாங்கன்னே புரியலங்க. பட் ஆப்வியஸ்லி நம்ம கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பெண்களையுமே வச்சு ஒரு டிஃபென்ஸை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கு கிட்ட பல வருஷங்களா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த இந்த சில பேர் நம்ம கட்டாரா கீழே வேலை செய்யற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். கட்டாராவை மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. பாக்கு கிட்ட பல வருஷமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த சில பேர் நம்ம கட்டாராவை மாஸ்டரா கூப்பிடுறாங்க. கட்டாராக்கு ஒன்றும் தெரியாதுரா, அவளே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா தான் நம்ம ஆங்கோட டிராவல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்க்ரோல்ல இருக்க ஒரு 10 டெக்னிக்கை கத்து வச்சுக்கிட்டா மாஸ்டர் ஆயிட முடியுமா? இதாங்க எனக்கு சுத்தமா புரியல. ஐ மீன் லைக் ரொம்பவே கன்ஃபியூசிங்கா எழுதிருக்காங்க கதையை. என்ன தாண்டா சொல்ல வரீங்க? ஏன் இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு? பட் எப்படியோ பகல் நேரம் முழுக்க அந்த ஃபயர் பெண்டர்ஸ் உள்ள வரக்கூடாத அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணிடுறாங்க. நைட் ஆயிடுது, ஐசி முன் தோன்றுது. இந்த இடத்துல அவதார் குருக் நம்ம ஆங்க் கண் முன்னாடி தோன்றி என் கத்தி இங்க இருக்கிறதுனால உணர முடியுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் பண்றேன். அவதார் குருக் எப்பறம் இந்த இடத்துல திடீர்னு அப்பியர் ஆனா நீங்க கேட்டீங்கன்னா, வெல் நான் முன்னாடி சொன்னல ஐஸ் முன் அப்போ ஸ்பிரிட் அண்ட் இந்த ஹியூமன் ட்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரு தின்னான கேப் தான் இருக்கும். நிறைய ஸ்பிரிட்ஸ் அங்கிருந்து இங்க வரலாம். அவதார் பிரிட்ஜா இருக்கும்போது ஆப்வியஸா அவரால் இப்போதைக்கு குறுக்கூட டைரக்டா பேச முடியுது. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி அவர் இப்போதைக்கு நம்ம யூவே தேடியோட யூவே அண்ட் சாக்கா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய போல்டர், ஐஸ் போல்டர் ஒரு குட்டி பொண்ணு மேல விழ வர அந்த பொண்ணை மோமோ வந்து பாத்தீங்கன்னா தாங்கி காப்பாத்துவாரு. பட் அது நம்ம மோமோ மேலே வந்துடும். மோமோக்கு செம்மையா அடிபட்டுரும். ஆகா மோமோ செத்துட்டானாடா அப்படின்னு சொல்லி சாக்கா அழ ஆரம்பிப்பாரு. சாக்காக்கும் மோமோக்கும் ஆப்வியஸா அந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒத்து போவாது. பட் போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த எங்க இடத்துல காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த இடத்துல மோமோவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி யூவே வாட்டர் பெண்டர்ஸ் முதல்ல உருவான அந்த ஸ்பிரிட் ஒயசிஸ்க்கு போறாங்க. அங்க இருக்க அந்த ஸ்பிரிட் வாட்டர் யூஸ் பண்ணி தன்னுடைய மேஜிக் பவரையுமே யூஸ் பண்ணி மோமோவுக்கு உயிர் கொடுத்துட்றாங்க. உன்னால இது எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம சாக்கா கேட்க, சின்ன வயசுல நான் செத்தே தான் பிறந்தேன், எனக்கு உயிர் கொடுத்தது இந்த மூன் ஸ்பிரிட் தான், அதோடைய ஒரு பகுதி என் உடம்புல இருக்கு, அதை வச்சுதான் மோமோவுக்கும் உயிர் கொடுத்தேன் அப்படிங்கிற பத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் மோமோவுக்குள்ளேயுமே இப்போதைக்கு ஒரு மூன் ஸ்பிரிட் பார்ட் இருக்கா சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆப்வியஸா இந்த ஸ்பிரிட் ஒயசிஸோட வாட்டர் வந்து சம புனிதமானது. எவ்வளவு பெரிய அடியையும் அது சரி செஞ்சிடும். ஸோ அப்படி கூட மேபி நம்ம மோமோ உடம்பு சரியாயிருக்கலாம். ஒன்று மோமோ உடம்புல மூன் ஸ்பிரிட் இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பிரிட் ஒயசிஸோட சக்தி இந்த பக்கம் மோமோ சரி பண்ணியிருக்கேன். ஏதோ நடந்திருக்கேன். மோமோ காப்பாற்றப்பட்டிருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜாவ் ஐரோவோட சில ஃபயர் பெண்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த ஒயசிஸ்குள்ள வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜாவ் வந்து இங்க ஸ்பிரிட் என்ன வடிவத்தில் நினைச்சு இருக்கலாம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக தேட ஆரம்பிக்க, ஆப்வியஸா அந்த ஸ்பிரிட் ஒயசிஸ்ல இங் யாங் அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் காய் ஃபிஷஸா இப்போதைக்கு ஸ்பிரிட் இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்கு. அதை ஜாவ் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அவதார் எப்படியோ அதிவேகத்தில் இங்கே ஓடி வந்துட்டு இருக்காப்புல. அவர் கூடவே கட்டாரா வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஜூக்கோ நம்ம ஆங்க கண்டுபிடிச்சு அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் கட்டாரா நீ போ அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜூக்கோ வர்சஸ் கட்டாராங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு என்னமோ ஜூக்கோ ஆக்டர் தான் அவருடைய 100% குடித்து நடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அவருடைய நடிப்பு தான் நம்புற மாதிரி இருக்கு. மற்ற எல்லா நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. கரெக்டா ஆங் வர அந்த சமயத்தில் ஜாவ் மூன் ஸ்பிரிட்டை பிடிச்சிடுறாரு. மூன் ஸ்பிரிட் கேப்சர் பண்ணப்பட்ட அந்த அடுத்த செகண்ட் நிலவு சிவப்பா மாறுது. மூன் ஸ்பிரிட் இஸ் கேப்சர். ஐரோ வந்து அதை நீ விட்றியா இல்ல கொயல உன்னோட 10 மடங்கு அதிக பவரோட தாக்கத்தா அப்படின்னு சொல்லி ஐரோவே இப்போதைக்கு ஜாவுக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஆங்குமே பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாரு. அந்த ஸ்பிரிட்டை விட்டுறா ராஜா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறாரு. அந்த மூணோட சக்தியை அடைப்பட்டிருக்க அந்த சமயத்துல யாராலுமே பெண்டிங் பண்ண முடியல. ஜூக்கோ கட்டாராவை போட்டு பொழந்து கட்டிடுறாரு. இப்ப ஜாவ் கிட்ட இருந்து அந்த ஸ்பிரிட்டை காப்பாத்தி ஆகணும். ஐரோ தான் முதல் தாக்குதல் பண்றாரு. அதுல ஜாவ் கிட்ட இருந்து அந்த ஸ்பிரிட் கீழே அதை நம்ம ஆங் எடுக்க ட்ரை பண்ண அந்த கேப்ல நம்ம ஜாவ் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்து அந்த ஸ்பிரிட்டை ஒரே குத்து செத்து போச்சு. ஸோ ஸ்பிரிட்டை வண்டி அவதார் குறுக்கூட கத்தியால தான் கொல்ல முடியும்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. அதை பாராட்டி தான் ஆகணும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மூன் ஸ்பிரிட்ஸ் ஆகுற அந்த சமயத்தில் நிலவே இல்லாம போகுது. நிலவு இல்லாதப்போ வாட்டர் பெண்டர்ஸ் லிட்டரலி பவர்லெஸ் ஆயிடுறாங்க. ஐ மீன் இந்த சமயத்துல உலகத்துல வாட்டர் பெண்டர்ஸே கிடையாதுங்க. வாட்டர் பெண்டிங்கே டெக்னிக்கலா ஜாவ் அழிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாவ் தப்சம் பழச்சம் சொல்லி பார்த்துட்டு அங்கிருந்து ஓட்டுறாரு. நம்ம ஆங் வந்து சம காண்டாகி
தன்னை தானே அந்த ஓஷன் ஸ்பிரிட்டுக்கு அர்ப்பணிச்சு 100 வருஷம் நான் இந்த உலகத்தை காப்பாற்றாம போயிட்டேன், என் உலகத்தை காப்பாற்ற முடியலனாலும் இந்த உலகத்தை நான் காப்பாற்றியே தீருவேன், அதுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே இந்த ஸ்பிரிட்டுக்கு ஒப்படைச்சு ஒரு மிகப்பெரிய காட்ஸில்லா ஃபார்ம் எடுக்கிறாரு. இதுக்கு அவதார் ஃபேன்ஸ் செல்லமா கொடுத்த ஒரு பேர் வேல்ஜில்லா. ஐ மீன் காட்ஸில்லா மாதிரி வேல்ஜில்லா, புரியுதா? நல்லா இருக்கும், அந்த அனிமேஷன் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல வெறிக்கொண்டு வேங்கையா ஒரு வெஞ்சன்ஸோட பழிவாங்குற எண்ணத்தோட அந்த வேல்ஜில்லா இருக்க எல்லா ஃபயர் மிட்டன்ஸுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. மூன் ஸ்பிரிட் இல்லாத அந்த சமயத்துல அது கூட இருந்த ஓஷன் ஸ்பிரிட் இனிமே அனாமத்த அந்த உலகத்துல தனியா தான் சுத்திட்டு இருக்கோம். பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இல்லாம உலகம் ஒரு மிகப்பெரிய கலவர பூமியா மாறப்போகுதுங்கிற மாதிரி நம்ம யூவே சொல்ல சரி செய்ய நம்ம அந்த மூன் ஸ்பிரிட்டுக்கு உயிர் கொடுத்தாங்கிற மாதிரி சாக்கா சின்னது ஒரு ஐடியா கொடுக்க அப்பதான் நம்ம யூவேக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த மூன் ஸ்பிரிட்டோட ஒரு ஆன்மா தான் எனக்கு வந்து உயிர் கொடுத்துச்சு, நான் அதை திரும்ப இந்த மூன் ஸ்பிரிட்டுக்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சாக்காவை கிஸ் பண்ணிட்டு சாக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நகர விடாத மாதிரி காலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் யோசிச்சு பாருங்க, மூன் இல்லாதப்போ எந்த ஒரு வாட்டர் பெண்டர்ஸாலுமே வாட்டர் பெண்டிங் பண்ண முடியாது. பட் யூவே மட்டும் அந்த இல்லாத சமயத்தில் வாட்டர் பெண்டிங் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காரணம் இவளுக்குள்ளதான் அந்த மூன் ஸ்பிரிட் இருக்கு. ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி, அந்த ஒரு சின்ன டீட்டெயில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ யூவேப்பால மட்டும் மூன் இல்லாதப்பவும் வாட்டர் பெண்டிங் பண்ண முடியும், புரியுதா? அதனால இன்ட்ரெஸ்டிங்கான டச்சுங்க. இந்த இடத்துல யூவே அந்த மீனோட சேர்ந்து ஸ்பிரிட் ஓஎஸ்எஸ்குள்ள இறங்க எந்த உயிரை மூன் ஸ்பிரிட் அந்த யூவேக்கு கொடுத்துட்டோ அதே உயிரை தான் உடம்புல திரும்ப வாங்கி இப்போதைக்கு மூன் இஸ் பேக். ஸோ விச் மீன்ஸ் இந்த இருக்க எல்லா வாட்டர் பெண்டர்ஸாலுமே திரும்ப வாட்டர் பெண்டிங் பண்ண முடியும். ஸோ வாட்டர் பெண்டிங் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. பட் இந்த கேப்ல நம்ம ஜாவ் வந்து பார்த்தா வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு. அவரை நம்ம ஜூக்கோ மீட் பண்ணிடுவாரு. ஜாவுக்கு ஷாக்கு, பிகாஸ் ஜூக்கோவை பிளாஸ்டிங் ஜெல் வச்சு போட்டு தலை பிளான் பண்ணதே அவர் தான். அந்த உண்மை நம்ம ஜூக்கோக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காண்டில் நம்ம ஜூக்கோ வர்சஸ் ஜாவ்ங்கிற அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபைட்ல ஆப்வியஸா நம்ம ஜூக்கோ ஜெயிச்சிடுவாரு. ஜெயிச்சிட்டு அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜாவ் கிட்ட கேட்க, ஜாவ் இது எல்லாத்தையுமே நான் பண்ணலடா, எனக்கு மேல ஒருத்தி இருக்கா, அசுலா தான் பண்ணா. அசுலா தான் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை, நீ கிடையாது. உன்னுடைய தோல்வியை வச்சு அசுலாவை மெருகேத்திட்டு இருக்காரு, அது உனக்கு புரியலடா மரமண்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஜூக்கோவை கடுப்பேத்துவாரு. ஜூக்கோவும் நீ போய் சொல்றன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜா சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கமா தான் காமிப்பாங்க. பட் ஆக்சுவலா அப்படி நடந்திருக்காதுங்க. இது அனிமேல இருந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு கதையா போயிட்டு இருக்கு. ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிடுவாரு. ஒருவேளை உண்மையா இருக்கும்னு சொல்லி அவர் திரும்ப வரும்போது அந்த இடத்துல நம்ம ஜாவ் இந்த ஜூக்கோ அடிக்க ட்ரை பண்ண ஆப்வியஸா நம்ம ஐரோ உள்ள போது நம்ம ஜாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. தண்ணிக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஜாவ் கீழே விழுந்துட்டு அப்புறம் அவரை சுத்தி ஒரு க்ளோ இருக்கதா உங்களால நோட் பண்ண முடியும். ஆக்சுவலா அனிமேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாவை ஓஷன் ஸ்பிரிட் தான் பழிவாங்குற எண்ணத்தோட வந்து அப்படியே அழகா தூக்கிட்டு போயிருக்கோம். ஜாவா ஆக்சுவலா ஓஷன் ஸ்பிரிட் தான் கொண்டு இருக்குமே. ஸோ அதை இங்க லைட்டா ரெஃபரன்ஸ் பண்றாங்களாம். அது தெளிவாவே காமிச்சிருக்கலாம். ஏன் லைட்டா ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னு சுத்தமா ஐடியால. பட் ஜாவ் இஸ் டெட், அவ்வளவுதான். ஜாவ் வந்து செத்துருவாரு. இவர் அகைன் இந்த லெஜெண்ட் ஆஃப் கோரல்ல ரிட்டர்ன் ஆவாரு. ஒரு லாஸ்ட் சோலா வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்க ஜாவா எங்கேயுமே பார்க்க போறது இல்ல. ஓஷன் ஸ்பிரிட் கூட ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம் நம்ம ஆங் வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லா அந்த ஃபயர் பெண்டர்ஸோட ஷிப்பை போட்டு பொழந்து கட்டுறாரு. ஆங்கோட ருத்ர தாண்டவத்துல அங்க இருக்க எல்லா ஷிப்புமே சுக்கு நூறான்னு வருகுது. பட் மூன் ரீஸ்டோர் ஆனதை பார்த்த உடனே அந்த ஸ்பிரிட் கொஞ்சம் காம் டவுன் ஆகுது. இந்த எண்ணம் காம் டவுன் பண்ற மாதிரி பின்னாடி இருக்க நம்ம கத்தாரா ஆங்குக்கு புத்திமதி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அவர் ரொம்ப பொறுமையா பேசுவா. இங்கிருந்து பேசுறது அந்த மிகப்பெரிய வேல்ஜில்லாக்குள்ள இருக்க நம்ம ஆங்குக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தான் சத்தியமா புரியல. பட் ஆப்வியஸா இப்போதைக்கு அந்த மூன் ஸ்பிரிட் ரிட்டர்ன் ஆன சமயத்துல இந்த ஓஷன் ஸ்பிரிட்டும் பழிவாங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே டைரக்டா அந்த மூன் ஸ்பிரிட் கூட ஒன்னா சேர்ந்துரும். ஸோ அந்த ஸ்பிரிட் ஹெல்ப் மூலியமா இப்போதைக்கு நார்தர்ன் ட்ரைபை அவதார் காப்பாத்திட்டாரு. பட் இது ஒரு போரா நடந்திருக்க அந்த சமயத்துல ஆப்வியஸா ஏகப்பட்ட இழப்புகளும் இருக்கதானே செய்யும். அந்த வகையில கட்டாராவை மாஸ்டரா ஏத்துக்கிட்ட அந்த பைபிளையும் நம்ம யூவேவோட எக்ஸ் பிரின்ஸ் ஹானுமே வந்து பார்த்தோன்னா இறந்திருப்பாங்க. நிறைய இழப்புகள் இருக்கும். ஆப்வியஸா பிரின்சஸ் யூவே இறந்திருக்காங்க தானே. இதுல பார்க்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இழப்பு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். கண்டிப்பா இந்த போர்ல இன்னும் பல மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த போறோம். அண்ட் என் அறிவுக்கான திறந்ததுக்கு உனக்கு நன்றி, உனக்கு என்னுடைய ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட் ஓஎஸ்எஸோட ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த பக்கம் கட்டாராக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான தண்ணி. ஆங்கோட உயிரே காப்பாற்றும். சீசன் 2 அது என்ன மாதிரி காமிக்க போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஐ மீன் லைக் டெக்னிக்கலா பார்க்கும்போது ஆங் கட்டாரா இன்னும் ஃபுல் வாட்டர் பெட்டிங்கே கத்துக்கல. பட் இருந்தாலும் ஏதோ நல்லபடியா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஒமாஷுக்கு போய் எர்த் பண்ணி கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி அங்கே கிளம்பி ஒமாஷு போக பிளான் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல தங்களுடைய இந்த மிகப்பெரிய ஆர்மி நார்தர்ன் வாட்டர் ட்ரைப் கிட்ட தோத்துச்சுங்கிற ஒரு உண்மை நம்ம ஓசாய்க்கு தெரிஞ்சிடும். பட் ஓசாய் நம்ம கூலா சிரிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தாடா, நம்முடைய குறிக்கோள் இது கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம அசுலா ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஹெல்ப் மூலியமா ஒமாஷுவே டேக் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம கிங் பூமியை அடிச்சு கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஆக்சுவலா கிங் பூமி இந்த மாதிரி 5 நேஷன் தங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் டப்புன்னு சரண்டர் ஆயிடுவாரு. கிங் பூமியை தடுக்கிற அளவுக்கு யாருக்கும் திறமெல்லாம் கிடையாது. அவரே சரண்டர் ஆயிடுவாரு. பட் இந்த இடத்துல அதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி எழுதிருக்கீங்க. ஏன்டா அப்படி கொண்டுட்டு இருக்கீங்க அதை அனிமேவை? இந்த இடத்துல அசுலா எல்லாமே 5 நேஷனுக்காக, இதுக்கப்புறம் அவதாரடா குறி வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க அதோட அந்த மொத்த ஃபினாலவே முடியுது. ஓரளவுக்கு டீசென்டான
பெஸ்ட்டான ஃபினாலே, ஆனால் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. அனிமேஷன்லேருந்து நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா சுத்தம் ஐடியா இல்லை. பட் ஆப்வியஸாக சீசன் 2 சீசன் 3 கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சீசன் 2ல இப்போ எப்படி நம்ம ஜூக்கோ அவதார தேடி போயிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஆப்போசிட்ல நம்ம அசுலா அவதார தேடி போகலாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஐரோ அண்ட் ஜூக்கோ 2 பேருமே ஆப்வியஸாக அந்த நார்தன் ட்ரைப்லேருந்து தப்பிச்சு வெளில வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இந்த எபிசோட் எண்டில் வந்து பார்த்தோன்னா சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அதில் நம்ம ஓசாய் கிட்ட அந்த ஃபயர் சேஜ் பிளானட்டோரியம் மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்தை காமிச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே சோசன்ஸ் காமெட் இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆக போதுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. சோசன்ஸ் காமெட் திரும்ப வருது, 6 மாச கேப்புக்குள்ள ஆங் எல்லா வித்தைகளுமே கத்துக்கணுங்கிறது தான் பேசிக் கான்செப்டே. பட் அதுக்கான அடித்தளத்தையே இப்போ அந்த சீசன் 1 எண்ட்ல தான் கொடுக்குறாங்களா? இதுக்கப்புறம் எத்தனை சீசன் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த விஷயம் நம்ம ஆங்குக்கு இப்போதைக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆங் எப்போ உஷாராக போறாரு, ஆங்குக்கு எப்போ இந்த உண்மை தெரிய வரப்போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கதான் செய்யுது. இஷ்டத்துக்கு கதையை மாத்திட்டு இருக்காங்க. அதான் சுத்தமா பிடிக்கல. அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டரோட ஒரு டைரக்ட் அடாப்டேஷன் இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்ட் டேக்குங்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓரளவுக்கு டீசென்டான சீரிஸ் தாங்க, பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. புதுசா இதை பார்த்தவங்க ஜஸ்ட் இதை ஒரு இன்ட்ரடக்ஷனா மட்டும் பார்த்து இதை தொடர்ந்து நீங்க அனிமே சீரிஸா மறக்காம செக் பண்ணுங்க. இதை விட அனிமே சீரிஸ் 100% பெட்டர். கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹிஸ்டரிஸுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிதாலும் தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபினாலேக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு அதே சொல்லுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா